39 நாட்கள் நடந்த போர் இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அமெரிக்க தரப்பு வந்து சீஸ்ஃபயரை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை ஈரானும் ஆமோதிச்சிருக்கு. 2 வாரங்களுக்கு இரு தரப்புலையும் துப்பாக்கிகளுடைய சத்தங்கிறது கேட்க போகிறதில்ல, உயிர் பலிகள் நடக்க போகிறதில்ல. மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் கூட நான் தனியாக தான் போய் நிற்பேங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து இந்த சீஸ்ஃபயருங்கிறது லெபனானுக்கு பொருந்தாது, நாங்கள் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய 10 கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையாக ஈரானையும் சரி ஈரானுடைய நண்பர்களையும் சரி எந்த வகையிலையும் திரும்பவும் தாக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுதுங்கிற அடிப்படையில் தான் இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை கெடுத்து விட்ற மாதிரி மறுபடியும் இஸ்ரேலுடைய பிரதமர் ஒரு வேலையை பார்க்க தொடங்கியிருக்காரோ அப்படிங்கிறதான் நினைக்க தோணுது. இந்த இடைக்கால போர் நிறுத்தங்கிறது உண்மையிலே போர் நிறுத்தமா, இல்லை பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே மறுபடியும் ஏதாவது சண்டைங்கிறது தொடங்க போகுதா? இந்த இடைக்கால போர் நிறுத்தம் வருவதற்கான காரணம் என்ன, இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக அலசி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான போரில் வந்திருக்கக்கூடிய இந்த சீஸ்ஃபயர் பற்றின முக்கியமான பல விஷயங்களை இன்றைக்கி அலசி பார்க்கலாம். வாங்க. முதல்ல இந்த போர் நிறுத்தங்கிறது அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி எவ்வளோ பெரிய டென்ஷனுங்கிறது உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். அமெரிக்க அதிபர் வந்து ஈரானுக்கு இதுதான் கடைசி வார்னிங், ஈரானுக்கு இதுதான் கடைசி வார்னிங்னு ஒரு வாட்டி 2 வாட்டியில் ஏகப்பட்ட வாட்டி மாற்றி பேசிக்கிட்டே இருந்தார். முதல்ல ஒரு வாட்டி வார்னிங் தருவார், 48 மணி நேரத்தில் ஒரு முடிவுக்கு வரணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு ஈரானை மிரட்டுவார். அது 48 மணி நேரம் முடியும், மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியாக அவர் சொன்னது இதுதான் வந்து எங்களுடைய லாஸ்ட் வார்னிங், இதை கேட்கல அப்படின்னா ஈரானை கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவோம், அங்கே ஒரு சிவிலைசேஷனே இல்லாத அளவுக்கான நிலைமையை உருவாக்குவோம், அங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பவர் பிளான்ஸ் எல்லாத்தையும் அழித்து தரைமட்டமாக்கிடுவோம், ஒன்று கூட மிச்சம் இல்லாத மாதிரி நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்பாவி பொதுமக்களை பாதிக்கக்கூடிய இந்த விஷயத்த சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? ஈரான் மக்களை இதை வரவேற்கிறாங்க அப்படின்னு கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோடு சேர்த்து சொன்னார். இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்டாங்க, ஈரான் மக்களை எப்படிங்க அவங்களுடைய அத்தியாவசிய தேவையை வந்து அழிக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? இதை தான் சொன்னார். They would be willing to suffer that in order to have freedom. The Iranians have, and we've had numerous intercepts. Please keep bombing. Bombs that are dropping near their homes. Please keep bombing. Do it. And these are people that are living where the bombs are exploding. And when we leave and we're not hitting those areas, they're saying, please come back, come back, come back. அதாவது ஈரானில் வந்து ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் அமெரிக்கா வந்து குண்டு போடணும்னு விருப்பப்பட்டு கேட்குறாங்களாம், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களாம், இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சாலும் பரவாயில்ல, இந்த ஆட்சி மாற்றம் நிகழணும்னு ஆசைப்பட்றாங்களாம். இப்படி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். யோசிச்சு பாருங்களேன், இதையே ஈரான் சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டு மேலே நாளைக்கு காலையிலக்குள்ளே உங்கள் நாட்டையே நான் அழிச்சிருவேன், உங்களோட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நான் அழிச்சிருவேன், எல்லாத்துலேயும் குண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஈரான் வந்து ஒரு தீவிரவாத நாடுங்கிறது உறுதியாயிருச்சு, எவ்வளோ தீவிரவாதத்தனமாக அவங்க பேசுகிறாங்க பாருங்கள், தீவிரவாதிகள் அவங்க அப்படின்னு முத்திரை குத்தி ஈரானுக்கு எதிராக எவ்வளோ பேர் கொடி பிடிச்சிருப்பாங்க. ஆனால் அதே தான் அமெரிக்க பிரசிடெண்ட்டும் சொல்கிறாரு. ஆனால் பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வரவே இல்லை. அட்லீஸ்ட் அமெரிக்காக்குள்ளே இருந்தாவது நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்களை ட்ரம்ப் மேலே வச்சுருந்தாங்க. ட்ரம்ப்புக்கு எதிராக போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் வந்து இதை அமெரிக்க மக்கள் விரும்பலை, உங்களுடைய கையாலாகாத தனத்தை வந்து மறைக்கிறதுக்காக இவ்வளோ மோசமான விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்கள் செய்கிறது போர்க்குற்றம் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. உண்மையிலேயே அது போர்க்குற்றம் தான். 2 நாட்டுக்கு நடுவில் போர் நடக்கும்போது ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிரிட்ஜஸ் மாதிரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. அப்படி மீறி தாக்குதல் நடத்தினா அது போர்க்குற்றமாக கருதப்படும். வழக்கமாக நாடுகள் போரில் ஈடுபடும் போது இந்த மாதிரியான தாக்குதல்லாம் நடத்திட்டு தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாங்கள் செய்யவே இல்லைன்னு சொல்லுவாங்க, நாங்கள் போர்க்குற்றம்லாம் பண்ணவே இல்லைன்னு கையை தூக்குவாங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, நான் போர்க்குற்றம் செய்வேன், முடிஞ்ச என்னன்னு கேளுங்க, என்னை எவனாலையும் தடுக்க முடியாதுங்கிற ஆட்டிடியூடில் தான் அவர் வந்து இவ்வளவும் சொல்லிகிட்டு இருந்தார். ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு சில எதிர்ப்பு குரல்கள் வரதான் செஞ்சுது. போப்லாம் கூட இதை சுத்தமாக ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரியான விமர்சனத்தை வந்து வச்சுருந்தார். ஆனால் பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து கிளம்பி வந்துச்சான்னு பார்த்தா இல்லை. ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறத விட்டுட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை எப்படியாவது திறக்கணும், அதுக்கு உலக நாடுகள்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவும் சைனாவும் அதுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்க போய் அந்த தீர்மானம்ங்கிறது ஃபெயிலியர் ஆச்சு.
இதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஏதாவது அழுத்தம் தரதுக்கான வேலையை செஞ்சாங்களான்னு பார்த்தா இல்லை. உலக நாடுகள் இதை பற்றி பெருசாக பேசாத சூழலில் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவுக்கான டென்ஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்த சிட்டிசன்ஸுக்கெலாம் மெசேஜஸ் பாஸ் ஆக ஆரம்பிச்சது. எப்போ வேணால் எந்த விதமான தாக்குதலும் வரலாம், வீட்டுக்குள்ளேயே இருங்க, சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருந்த தமிழர்கள்லாம் கூட கொஞ்சம் அச்சத்தில் தான் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் கூட போட்டிருந்தாங்க. ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப வெறுமையாக இருக்குது, எங்கள் கையில் இருக்கக்கூடிய இருப்பு பணத்தெல்லாம் வந்து நாங்கள் எங்களோட மனைவி பெயர்களுக்கு வந்து நான் அனுப்பி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்ட் என்னால் படிக்க முடிஞ்சது. எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம், மிகப்பெரிய அளவுக்கான இழப்பை ஈரான் சந்திக்க போகுது, அப்படி ஒரு இழப்பு நடந்ததுன்னா ஈரான் அதுக்கு எப்படி வந்து திருப்பி தாக்குதல் நடத்தும், என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் மிகப்பெரிய அளவுக்கான போர் பதற்றம் உருவான சூழல் அது. நமக்காக பேசுவதற்கு இந்த உலகம் தயாராக இல்லை, நாம தான் நமக்காக பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு முடிவெடுத்தாங்க. ஈரானுடைய முக்கிய அதிகாரிகள், விளையாட்டுத்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர்லாம் நேரடியாக மக்களை பார்த்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், கலைஞர்கள்னு எல்லாருமே நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கி போங்க, பிரிட்ஜஸ் மேலே வந்து ஹியூமன் செயினை ஃபார்ம் பண்ணி நில்லுங்க, நம்மளுடைய பவர் ஸ்டேஷன்ஸுக்கு முன்னாடிலாம் போய் நில்லுங்க. நமக்குள்ளே அரசியல் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதுகாக்க வேண்டிய அவசியம், கட்டாயம் நமக்கு இருக்குது, கடமையும் நமக்கு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கும் போய் சேர வேண்டிய ஒன்று. இதை தாக்குவது என்பது போர்க்குற்றம் என்பதை அமெரிக்காவுக்கும் அதே போல் உலகத்திற்கும் அழுத்தமாக சொல்கிற மாதிரி நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. லட்சக்கணக்கில் மக்கள் அணிதிரள ஆரம்பித்தாங்க. இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட பிரிட்ஜஸ் மேலே ஹியூமன் செயினாக ஃபார்ம் பண்ணி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. பவர் ஸ்டேஷன்ஸ் முன்னாடி மக்கள் அணிதிரண்டு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாற ஆரம்பித்தாங்க. பல பிரபலமான கலைஞர்கள் அவங்களுடைய கலையை ஆயுதமாக பயன்படுத்தி அவங்களுடைய எதிர்ப்பு குரலை வந்து பதிவு பண்ணாங்க. ஈரானுடைய அதிபர் 14 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் களத்தில் இறங்கி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க. ஈரானுக்காக அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணவும் அவங்க தயாராக இருக்காங்க, அவங்களோட சேர்த்து நானும் இருக்கேன் அப்படின்னு ட்வீட் போட்டார். இப்படி ஈரானியர்களுடைய ஒற்றுமையும் நாட்டுக்காக அவங்க உயிர் தியாகம் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறதும் உலகத்தையே அசைச்சு பார்க்க தான் செஞ்சுது. இது நடந்துக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் தான் அமெரிக்கா தன்னுடைய சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத அறிவிச்சது. அமெரிக்க அதிபர் பிரசிடென்ட் ட்ரம்ப் அதை அறிவிச்சிருந்தார். பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃபுடைய கோரிக்கையின் அடிப்படையில் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத நாங்கள் அறிவிக்கிறோம், ஈரானில் இருக்கிறவங்களும் அதை ஏற்றுக்கிறதா தயாராக இருக்காங்கன்னு தெரியுது, அதனால் நாங்கள் இந்த சீஸ்ஃபயரை 2 வாரத்துக்கு நாங்கள் அறிவிக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஈரான் தரப்புல இருந்தும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய விதமாக ஒரு அறிக்கைங்கிறது வெளியாச்சு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான சையத் அப்பாஸ் அராக்சி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தார். அதில் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சீஸ்ஃபயர் அறிவிப்பு வெளியான உடனேயே பெரிய அளவுக்கான ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஈரானில் இருந்தது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இந்த செய்தியை வந்து கொண்டாடினாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இது அமெரிக்காவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி, அவங்களால இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, அதனால் அது சமாதானத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்னார். அதுக்கப்புறமா இதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்துச்சு, நாங்களும் அந்த மாதிரியான சிரமங்களை தான் சந்தித்தோம், இனிமேல் எல்லாமே மாறும், மிடில் ஈஸ்ட்டில் வந்து மறுபடியும் பவர்ஃபுல்லாக மாறும் அப்படின்னு சொல்லி அவருடைய சோஷியல் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருந்தார். ஆனால் அதே சமயத்தில் உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு இது பெரிய வெற்றியா? இந்த செய்தி, அதாவது இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதும் ஈரானோடு ஏற்பட போகக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் யாருக்கு வெற்றியோ தோல்வியோ இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான தோல்வி. இஸ்ரேல் இதில் ரொம்பவே அப்செட் ஆகிருக்காங்க. இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து நேதன்யாகுவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார். நம்மளுடைய வரலாற்றிலேயே இப்படி ஒரு தோல்வியை சந்தித்ததே கிடையாது, மொத்தமாக நம்மளை மண்ணக்க வச்சிட்டாரு நேதன்யாகு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கார். அதே சமயத்தில் CNN ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இது ஈரானியர்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு ஈரானியர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கு ட்ரம்ப் வந்து பொய் செய்தியை வெளியிடுறீங்க, நான் உங்கள் மேலே கேஸை போட போகிறேன் அப்படின்னு CNN மிரட்டிக்கிட்டு இருக்கார். இப்போ இதில் உண்மையிலே யாருக்கு தான் வெற்றி? இப்போ சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதா வந்திருக்கு, இன்னும் இந்த போர் முடிவுக்கு வரல, 2 வாரத்துக்கு போர் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்க. அதனால் இது வந்து வெற்றி தோல்வி அப்படின்னு நம்ம அலசி பார்க்க முடியாது, யாருடைய கை ஓங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லேருந்து தான் நம்ம பார்க்க முடியும். முதல்ல இந்த போர் எதுக்கு தொடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வியிலேருந்து நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா இதில் யாருடைய கை ஓங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம வரலாம். இந்த போரை தொடங்கினது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். முதல்ல அவங்க தான் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. ஈரான் வந்து அதுக்கு ரிட்டாலியேட்டுங்கிறத பண்ணாங்க. அது போராக வெடித்து 39 நாட்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்களுடைய அஜெண்டா ஒன்று வச்சாங்க, கோல் அப்படிங்கிறத வச்சாங்க.
முதல்ல இஸ்ரேலில் இருந்து ஆரம்பிக்கலாம். இஸ்ரேல் இந்த போரை ஆப்ரேஷன் ரோரிங் லயன், கர்ஜிக்கும் சிங்கம் அப்படிங்கிற பேரில் இந்த போரை தொடங்கினாங்க. இந்த போரில் அவங்க வச்ச 3 முக்கியமான கோல் என்னென்னா, முதல்ல ஈரானுக்குள்ள ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். 2வது, ஈரான் வந்து நியூக்ளியர் வார் வெப்பனை செய்யுது, அதை வந்து அழிக்கணும், அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை காலி பண்ணணும். 3வது, ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான வெற்றியை பெறணும், அதன் மூலமாக ஈரான் திரும்ப எழுந்திருக்க முடியாத அளவுக்கான ஒரு நிலைமையை உருவாக்கணும். அதனால் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஆன்டி ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து காலியாகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அடுத்தது அமெரிக்காவுக்கு வருவோம். அமெரிக்கா என்ன மாதிரியான கோல்ஸ் வச்சுருந்தாங்க? ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேரில் இந்த போரை தொடங்கினாங்க. இதே மாதிரியான கோல்ஸுங்கிறது அவங்களும் செட் பண்ணாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து இந்த கோலை இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டே இருந்தார். 39 நாளாயும் இன்னும் அவர் ஒரு முடிவுக்கு வரல. ஆனால் ஆவரேஜாக அவர் சொன்ன விஷயத்தில் இருந்து இதுதான் கோல் அப்படின்னு நம்ம ஒன்று எடுக்கலாம். அப்படின்னா முதல்ல இஸ்ரேல் மாதிரி அவங்களும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அங்கே மக்கள் கிளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, நம்ம போய் தாக்கணுன்னா மொத்தமாக அவங்க கிளர்ந்து எழுந்து வருவாங்க, ஒரு புரட்சி வெடிக்கும், ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்னு அமெரிக்கா நினச்சாங்க. அது அவங்களுடைய முதல் கோல். 2வது கோல் அப்படிங்கிறது நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத அழிக்கணும். 3வது கோல் அப்படிங்கிறது அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் வந்து காலி பண்ணிடணும். அதே மாதிரி அதை தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிங்கிறதும் இருக்கக்கூடாது, அதையும் நம்ம காலி பண்ணிடணும். அடுத்தது ஈரானுடைய ப்ராக்சி படைகள்லாம் இருக்கு இல்லையா, இசபோல்லா, ஹமாஸ் மாதிரியான ப்ராக்சி படைகளுக்கு சப்போர்ட் கிடைக்காத மாதிரி தடுக்கணும். இதில் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் அவங்க அடைஞ்சிருக்காங்கிறத பார்த்தா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஈரானில் ஆட்சி மாற்றம் நிகழணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் நோக்கமாக இருந்துச்சு. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சான்னு பார்த்தா இல்லை. ஆட்சி மாற்றம் நிகழணும்னு ஈரானுடைய தலைவராக இருந்த காமேனியை கொலை செஞ்சாங்க. ஆனால் அவருக்கு பதிலாக அவருடைய மகன் வந்து மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கார். ஸோ பெரிய அளவுக்கு இவங்க சொல்கிற மாதிரி ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கலை. 2வது, ஈரானுடைய பெலஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் வந்து காலி பண்ணணும், அவங்க ஃபேக்ட்ரியெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அது நடந்திருக்கான்னு பார்த்தா அதுவும் பெரிய அளவுக்கு நடக்கலை. இன்னும் எங்ககிட்ட பெலிஸ்டிக் மிசைல்ஸுங்கிறது கையிருப்பில் இருக்குதுன்னு ஈரானே சொல்லிட்டாங்க. ட்ரோன்ஸை வச்சு மட்டுமே இந்த போரில் அதிக அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க ஈரானுடைய ஆயுதங்கள் கரைந்து அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டதை விட அமெரிக்க ஆயுதங்கள் கரைந்து அமெரிக்காவுக்கு பொருளாதார செலவு அதிகமானது தான் மிச்சம். அவ்வளோ பெரிய ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சை வந்து ஈரான் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம நிறைய வீடியோஸில் தெளிவாக பார்த்துட்டோம். 3வதாக இவங்க யோசிச்சது என்ன, ஈரானை முடக்குவதன் மூலமாக ப்ராக்சி படைகளை முடக்கிற முடியும்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையிலே நடந்ததுன்னா ப்ராக்சி படைகளை ரொம்ப பயங்கரமாக பயன்படுத்தி இன்னும் நெருக்கடிகளை ஈரான் உருவாக்குச்சே தவிர தெளிவாக இவங்களால் அந்த ப்ராக்சி படைகளை தடுக்கவே முடியலை. கடைசியாக இவங்க வச்சுருந்த கோலுங்கிறது என்ன, ஈரானை எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கணும் அப்படின்னு. 47 வருடங்களாக ஈரான் மேலே ஏகப்பட்ட சாங்ஷன்ஸ் போட்டு ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார நெருக்கடி இருந்த சூழல்லையுமே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்துள்ள ஒரு நாடாக அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க. அதுதான் இப்போ தெரியுது. அமெரிக்காவுக்கே தண்ணி காட்டின ஒரு நாடு ஈரான் தான் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேர் நின்றுச்சு. 3 நாள் அதிகபட்சம் 1 வாரத்தில் இந்த போரை முடிக்கிறேன்னு சொன்னாங்க ஆரம்பத்தில். ஆனால் 39 நாள் ஆயும் ஈரானை முழுசாக காலி பண்ண முடியாமல் கடைசியாக நாங்கள் மக்களையே கொல்றதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்ல போய் தான் இன்றைக்கி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே வந்திருக்கு. இவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இராணுவத்தை வீழ்த்தி இவங்களால் ஈரானை பிடிக்கவே முடியல. அந்தளவுக்கு ஈரான் இவங்களுக்கு 2 பேருக்குமே ஆட்டம் காட்டியிருக்காங்க. சரி, இந்த போரில் ஏகப்பட்ட இழப்புகள் ஈரான் சந்திச்சிட்டாங்க. அப்போ உண்மையிலே அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி உருவாக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் இப்போ அடுத்த நகர்வு அப்படிங்கிறது இருக்குது. ஈரான் அவங்களுடைய 10 அம்ச கோரிக்கை அப்படிங்கிறத இந்த போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வெளியிட்டாங்க. இந்த 10 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டாதான் நாங்கள் போரை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 10 கோரிக்கைகளில் பல முக்கியமான ஷரத்துகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஈரான் மேலே இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார தடைகளையும் நீக்கணும், அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் இருந்து கிளம்பி போகணும், அதே மாதிரி ஈரானுக்கு எதிரான எல்லா விதமான தாக்குதலையும் நிறுத்தணும், ஈரானுக்கு எதிரானது மட்டுமல்லாமல் ஈரானுடைய நண்பர்களுக்கு எதிரான தாக்குதலையும் நிறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்னால் ஈரானுக்கு எவ்வளவு தூரம் செலவு ஏற்பட்டிருக்கோ, இழப்பு ஏற்பட்டிருக்கோ, அவ்வளவு இழப்பையும் ஈடு செய்யக்கூடிய அளவுக்கான தொகையை அமெரிக்கா தரணும் அப்படிங்கிற 10 கோரிக்கைகளை வந்து வச்சுருந்தாங்க. இந்த 10 கோரிக்கைகளையும் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட் ஏற்றுக்கிறதா இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த போர் நிறுத்தத்துக்கே ஒத்துக்கிறோன்னு சொல்லி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காரு. அவர் வெளியிட்டதோடு மட்டும் இல்லாமல் அதை ட்ரம்ப்பே அவருடைய சோஷியல் மீடியாவில் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கார். ஸோ வழக்கமாக அமெரிக்கா தான் ஆர்டர் போடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான், இதை ஒத்துக்கிட்டு நிறுத்துங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் சொல்கிறத கேட்டால் தான் நிறுத்துவோன்னு அமெரிக்காவையே அவங்களுடைய வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க ஈரான். அதுதான் இதுலேருந்து தெரியுது.
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஈரான் அவங்களுடைய இழப்பை சரி செய்கிறதுக்கான இன்னொரு வழியவும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் தோணுது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் இப்போ அவங்க டோல் வசூலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. உலகத்துடைய 20% எண்ணெய் தேவைங்கிறது இது வழியாக தான் போகுது. முக்கியமான ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. இந்த முக்கியமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸுங்கிறது ஈரானுடைய எல்லைக்குள்ளே வருது. அதை க்ளோஸ் பண்ணி வச்சு மிகப்பெரிய அளவுக்கான அழுத்தத்தை உலக நாடுகளுக்கு கொடுத்தாங்க. அந்த ப்ரெஷரும் அந்த ஹீட்டும் அமெரிக்காவுக்கு போய் சேரணுங்கிற மாதிரியும் அவங்க செஞ்சாங்க. அதோடைய விளைவு தான் அமெரிக்கா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஈரான் சொல்கிறதை கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக ஈரானுக்கு நல்ல அளவுக்கான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை தெளிவாக சொன்னால் உங்களுக்கு புரியும். உலகம் முழுக்க பல ஸ்ட்ரெய்ட்ஸ் இருக்குது. நேச்சுரலாக இயற்கையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட்ஸுங்கிறது இருக்குது. மனிதனாய் உருவாக்கின கெனால் அப்படிங்கிறது இருக்குது. சுயஸ் கெனால்லாம் அந்த மாதிரியான கெனால்ஸ் தான். இதில் இயற்கையாக உருவான ஸ்ட்ரெய்ட்டில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் டோல் அப்படிங்கிறத வசூலிக்க முடியாது. யுனைடெட் நேஷனுடைய கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சீ அப்படிங்கிற அன்க்ளோஸுங்கிற சட்டத்திட்டத்தின்படி இது பாதுகாக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு கடல்வழி மார்க்கமாகவும் கப்பல்கள் சுலபமாக பயணிக்கலாம். அதை தடுக்கிறதுக்கான ஒரு உரிமைங்கிறது அந்தந்த நாடுகளுக்கு கிடையாது. அது அமைதியாக அது வழியாக ட்ராவல் பண்ணாமல் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றா இருந்தால் மட்டும் அந்தந்த நாடுகள் அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கலாங்கிறது தான் இந்த சட்டத்திட்டங்கள் உறுதி செய்யுது. ஆனால் மனிதனாய் உருவாக்கின கெனால்ஸில் எந்தெந்த நாடுகள் அந்த கெனாலை உருவாக்குறதுக்கு செலவு செஞ்சுருக்காங்களோ அந்த நாடுகள் டோலை வசூலிக்கலாம். சுயஸ் கெனால்லாம் அப்படி தான் வசூலிக்கப்படுது. பனாமா கெனால்லையுமே அப்படி தான் டோல் அப்படிங்கிறது வசூலிக்கப்படுது. அப்படி பார்த்தோன்னா ஈரான் இப்படி டோலை வசூலிக்குது, அப்போ அது சட்டப்படி குற்றம் தானே, உலக நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமேன்னு ஒரு கேள்வி வரும். ஈரான் ஐக்கிய நாடுகள் சபையுடைய இந்த சட்டத்திட்டங்களில் கையெழுத்து போட்டிருந்தாலும் அதை ஈரானுடைய பார்லிமெண்ட் ஏற்கவே இல்லை. அதனால் ஈரான் நாங்கள் அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்படலை, ஏன்னா அது எங்களுக்கு பொருந்தாது, நாங்கள் அதில் முழு மனதோட கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் ஈரானால் டோல் வசூலிக்க முடியும். உலக நாடுகளுடைய எதிர்ப்பையும் மீறி டோலை வசூலிக்க முடியும். இந்த டோல் மூலமாக ஈரானுக்கு பெரிய அளவுக்கான வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல பில்லியன் டாலர் அளவுக்கான வருமானங்கிறது கண்டிப்பாக ஈரானுக்கு கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பனாமா நாட்டுடைய ஜிடிபியில் 4% அப்படிங்கிறது இந்த பனாமா கெனாலில் இருந்து மட்டுமே கிடைக்குது. எகிப்துடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் 2% அப்படிங்கிறது சுயஸ் கெனாலுடைய வருமானத்தில் இருந்து மட்டுமே கிடைக்குது. அவ்வளோ பெரும் தொகைங்கிறது அந்த நாடுகளுக்கு கிடைக்குது. இதே மாதிரி 20% அளவுக்கான ட்ரேடுங்கிறது இது வழியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு வருமானங்கிறது ஈரானுக்கு கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடைய பொருளாதாரத்தையே ஒட்டுமொத்தமாக முடக்கக்கூடிய வேலையை இவங்க செய்யலை. ஈரானுக்கு இன்னும் கூடுதலான பவரை தான் இவங்க உருவாக்கியிருக்காங்க. இன்னும் அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய வழியை தான் இவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா ஈரானுடைய கை தான் இந்த போரில் அதிகமாக ஓங்கியிருக்கு. அதனால தான் இந்த போரில் பெரிய அளவுக்கான வெற்றி அப்படிங்கிறது ஈரானுக்கு கிடச்சிருக்குன்னு பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த இடைக்கால போர் நிறுத்தங்கிறது ஒரு முழுமையான போர் நிறுத்தமாக மாறப்போகுதா, இல்லை நடுவில் ஏதாவது ஒரு பெரிய எஸ்கலேஷன் வரப்போகுதா அப்படிங்கிறது இந்த நாடுகளுக்கு நடுவில் நடக்க போகிற பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. அந்த பேச்சுவார்த்தைங்கிறது கூடிய விரைவில் தொடங்கப்பட்டுரும். ஏப்ரல் 11 அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பார்க்க முடியுது. அது எந்தளவுக்கு பாசிட்டிவாக போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது பாசிட்டிவாக தான் நகரணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது. இந்த 2 வார இடைக்கால காலங்கிறது எப்போ முடிவுக்கு வருதுன்னா ஏப்ரல் 22 முடிவுக்கு வருது. மறுநாள் நம்ம ஊரில் ஒரு குட்டி போருங்கிறது வெடிக்க போகுது. அதாங்க தேர்தல் போர். தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறா, யாருடைய கை ஓங்கி இருக்க போகுது, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே.